வெல்கம் பேக் டு மை வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்பயும் போல் நம்ம அமேசான் அஃபிலியேட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து என்னெல்லாம் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எல்லா மெத்தட்ஸுமே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்இஓ மெத்தடை பற்றி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோவும் போய் பாருங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் அஃபிலியேட் பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா, இது வரைக்கும் ட்ரைவ் பற்றி பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ ட்ரைவை பற்றி ஒரு அளவுக்கு நம்ம வந்து நீட்டாக வந்து பார்த்துருப்போம். முக்கியமாக அதில் இருக்கிற கூகுள் சைட்ஸ், அப்புறமேலு ஸ்லைட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறமேலு ஃபார்ம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, சீட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, டாக்குமெண்ட், பிடிஎஃப். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கூகுள் ட்ரைவ் யூஸ் பண்ணி எப்படி வந்து எஸ்இஓ பண்ணுறது, நம்மளோட சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட என்ன சொன்னால் நம்மளோட பிளாக் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து எஸ்இஓ பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூடியூப் எஸ்இஓ பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தர் கேட்டிருந்தார், எப்படி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூபுக்கு வந்து நான் பேக்லிங்க்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது, என்னோடய யூடியூப் வீடியோ இருக்குது அப்படின்னா என்னோடய யூடியூப் வீடியோவை நான் எப்படி பேக்லிங்க்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அவருக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லா யூடியூப் இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேக் பண்ணி நம்ம வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். பட் அது வந்து ரேங்கிங் ஆகாது. ஏன்னா நமக்கு வந்து காம்படிட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ பண்ணுறவங்க அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க, அந்த ப்ராடக்ட்டை வந்து பை பண்ணி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா அது என்னெல்லாம் பண்ணுனா நம்மளோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரேங்கிங் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்மளோட சேனலில் போடுற வீடியோஸே வந்து நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்குன்னு பிளாகர் இருக்குது, யூடியூப் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா யூடியூப் வீடியோ போடுறோம் அப்படிங்கிறப்ப நான் இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா பிளாகரில், வேர்ட்ப்ரெஸ்ஸில், அப்புறமேல் டம்ளரில், அப்புறமேல் குவாராவில், ரெடிட்டில், லிங்க்டின்ல எல்லா இடத்துலையும் எல்லா சோஷியல் மீடியாலையும் என்னோடய லிங்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவேன். ஸோ அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுனால எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த அத்தாரிட்டி லிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பேக் லிங்க்ஸாக கிடைக்கும். என்னோடய லிங்க்ஸ் வந்து நிறைய இடத்துல என்னோடய யூடியூப்பில் இந்த லிங்க்ஸ் வந்து ஷேர் பண்ண மாதிரி சர்ச் இன்ஜின் வந்து ஃபீல் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூடியூப் எஸ்இஓ வந்து பார்க்க போகிறோம் அமேசான் அஃபிலியேட் வீடியோஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ எல்லா மெத்தடுமே அதாவது பார்த்திங்கன்னா எல்லா வீடியோஸும் ரேங்கிங் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த வீடியோ போட்டாலும் சரி, அந்த வீடியோ நீங்கள் ரேங்கிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வீடியோ ரேங்கிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வீடியோவுக்கு நம்ம எஸ்இஓ பண்ணுறதுக்கு முதல்ல ஆன் பேஜ் எஸ்இஓ பண்ணணும். ஓகேங்களா? கரெக்டாக டைட்டில் கொடுக்கணும், டைட்டிலில் கீவேர்ட் கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 வேர்ட்ஸ் வச்சு டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கீவேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஹேஷ்டேக்ஸ் எப்பயுமே டேக்ஸ் ஆட் பண்ணணும். தம்ப்நெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ராக்டிவான தம்ப்நெயில் வந்து உங்களுக்கு எப்பயுமே கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறப்பே ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60% வேலை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துட்டீங்க. ஏன்னா கரெக்டான கீவேர்ட், கரெக்டான டைட்டில் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்டாக என்ன சொன்னால் சர்ச் இன்ஜின் புரிஞ்சு அதுக்கப்புறம் யூடியூப் சர்ச் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட வீடியோ முன்னாடி கொண்டு வந்து கொடுக்கும். பட் இப்போ பேக் லிங்க்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட யூடியூப் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சர்ச் இன்ஜினுக்காக பூஸ்ட் பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மவுண்ட் பண்ணி விடுறோம். ஸோ அந்த வேலையை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளான விஷயம் தான். இதுக்கு நமக்கு தேவையானது வெப் 2.0 ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தேவைப்படுது. நீங்கள் ட்விட்டரில் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா. ஓகேங்களா? ட்விட்டரில் நீங்கள் ஷேர் பண்ணுறது, அப்புறம் ஃபேஸ்புக்கில் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியா புக் மார்க்கிங். அதெல்லாம் நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெப் 2.0 ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எம்பிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம இந்த வீடியோ வந்து ஒரு கோடாக வந்து எம்பிட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி வந்து எம்பிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வீடியோக்கு எஸ்இஓ பண்ணணும் அப்படின்னா ஸோ என்னோடய வீடியோ வந்து இதுதான். ஓகேங்களா? ரூஃப் டாப்பை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எஸ்இஓ பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்காக நம்ம வந்து ஒரு பிளாக் போஸ்ட்டும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக் போஸ்ட்டும் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் டைரெக்டாக அஃபிலியேட் லிங்க் கொடுக்காம இந்த பிளாக் போஸ்ட்டோட லிங்க்கை தான் நான் வந்து அதில் கொடுப்பேன். ஸோ பிளாக் போஸ்ட்டில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட அமேசான் அஃபிலியேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ரீடைரக்ட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிளாகர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பிளாகரில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்ட் வந்து போட்டிருக்கேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இதில் நான் வந்து வீடியோ வந்து இன்னும் எதுவுமே கொடுக்கல. நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், வீடியோ வந்து அந்த போஸ்ட் வந்து நான் வீடியோ கொடுக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த போஸ்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வீடியோ வந்து எம்பிட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எம்பிட் பண்ணவே தெரியும். ஓகே, இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வீடியோ வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து கம்போஸ் வியூவாக மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கீழே வந்து பார்த்திங்கன்னா இல்லைனா சென்டரில் ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் இந்த வீடியோ லிங்க்கை வந்து நான் கொடுத்துடணும். ஸோ இந்த வீடியோ லிங்க்கு போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, இந்த வீடியோ லிங்க் மேலே இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சர்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ அலோ குக்கீஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோ போட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் வியூவபுளாக நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த லிங்க்கை, இந்த யூடியூப் லிங்க்கை நான் காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ காப்பி பண்ணிவிட்டு வந்து நான் இங்கே வந்து அந்த லிங்க் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பிளாகர்லேருந்து எனக்கு ஒரு பேக்லிங்க்ஸ் வந்து கிடைக்கிது. சப்போஸ் இந்த பிளாக் போஸ்ட் எனக்கு ரேங்கிங் ஆகிடுச்சோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இது ரேங்கிங் ஆனாலும் என்னோடய போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்லிங்கிங் சர்க்கிள் மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் லிங்க்கை வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இன்னொரு வகையில் நம்ம வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்லிங்கிங் பண்ணலாம் அப்படின்னா ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எம்பிட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃப்ரேம் லிங்க் அப்படிம்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவுக்கு பதிலாக நான் வந்து எம்பிட் லிங்க் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் மறுபடியும் வந்து HTML வியூக்கு மாற்றிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ HTML வியூக்கு மாற்றிக்கிட்டு ஸோ என்னோடய எம்பிட் லிங்க், அதாவது இப்போ நான் காப்பி பண்ணேன் இல்லைங்களா, ஸோ அந்த எம்பிட் லிங்க் வந்து நான் இங்கே வந்து கொடுக்கணும். ஸோ அது கரெக்டாக நம்ம வந்து பார்த்து கொடுத்துக்கணும். பட் இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். பட் இருந்தாலுமே நம்ம என்னோட எம்பிட் லிங்க் கொடுத்தோம் அப்படின்னா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எப்பயுமே வந்து சர்ச் இன்ஜின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோடு தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து எம்பிட் லிங்க் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இதில் கரெக்டாக நீங்கள் வந்து எனக்கு இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். பட் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட எம்பிட் லிங்க் எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ போயிட்டு நான் வந்து கம்போஸ் வியூக்கு மாற்றி பார்க்கலாம். ஸோ நம்மளோட வீடியோ வந்து எங்கே கரெக்டாக நம்ம வந்து அப்பன் பண்ணிக்கிறோன்ட்டு. ஸோ இங்கே வந்து நான் அப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பட் இதுவும் யூடியூப் வீடியோ தான், நம்மளுக்கு இப்போ தெரியாது. அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வந்துடும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கோடாக ஆட் பண்ணியிருக்கோம். முந்தி நம்ம லிங்க்கை ஆட் பண்ணோம், இதை வந்து நம்ம கோடாக ஆட் பண்ணிக்கிறோம். பட் இதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பண்ணலாம். ஓகேங்களா. இது சென்டரில் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் HTML வியூவில் போய்ட்டு அந்த கோடு எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சி நான் வந்து பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேகை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது மாதிரி நம்ம எம்பிட் லிங்க் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து எம்பிட் லிங்க் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக்லேருந்து ஒரு பேக்லிங்க்ஸ் கிடைக்கும். ஸோ டம்ளர்லேயும் அதே மாதிரி தான், tumblr.com போயிடலாம். ஸோ டம்ளர் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நெட்வொர்க். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் டயர் நெட்வொர்க். ஸோ அதனால் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நெட்வொர்க் வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ டம்ளர் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பர்டிகுலர் நெட்வொர்க்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 10 நெட்வொர்க் இது மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட் போஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ஆட் போஸ்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாகரில் மட்டும் தான் போஸ்ட் போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த போஸ்ட்டை நான் அப்படியே ரிப்பீட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். பட் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கண்டென்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ பிளாக் நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ என்டர் அடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் மார்க் இருக்கும். ஸோ ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து யூடியூப் வந்துடும். ஸோ யூடியூபோட URL நம்ம இந்த URL இருக்கு இல்லையா, ஸோ அந்த URL நம்ம வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு எம்பிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திங்கன்னா அந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கோடு இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து எம்பிட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல நம்மளோட Web 2.0 டம்ளர் நான் சொன்ன மாதிரி, வேர்ட்ப்ரெஸ் சொன்ன மாதிரி, weebly.com, ஸோ weebly.com போயிருங்க. ஸோ இந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். wix.com, ஸோ இதில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
yola.com. ஸோ இந்த சைட்டில் போய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து டாப் மோஸ்ட்டில் இருக்கிற சைட். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் மோஸ்ட்டில் இருக்கிற சைட் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா வீப்ளியில் போய் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் wix.com நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ யோலாவில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா Web 2.0 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி கூகுள் சைட்லேயும் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட வீடியோ வந்து நீங்கள் வந்து அதில் வந்து எம்பிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுனா செக்யூரிட்டி கேமரா இருக்குங்களா? ஸோ உங்களுக்கு இதே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எம்பிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எம்பிட் கோட் இருக்கு இல்லையா, எம்பிட் கோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நம்மளோட யூடியூபோட எம்பிட் கோட் நம்ம கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ எம்பிட் கோட் எதுக்காக கொடுக்குறேன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இது எதுக்காகனா நம்ம ஈஸியாக வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்சர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சைட்லேயும் நீங்கள் வந்து சைட்டு க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் சொல்கிற சைட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், இப்போ பாருங்கள், பிளாகர் இருக்குது, டம்ளர் ஒன்று இருக்குது, வீப்ளி இருக்குது, வேர்ட்ப்ரெஸ் இருக்குது, விக்ஸ் இருக்குது, yolasite.com இருக்குது, கூகுள் சைட் இருக்குது. ஓகேங்களா? நானே உங்களுக்கு வந்து 7 சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு கூகுள் சைட்லேயும் எப்படி க்ரியேட் பண்ணி சொல்லியிருப்பேன், வேர்ட்ப்ரெஸ்ஸும் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளாகர் சொல்லி கொடுத்துருப்பேன், டம்ளர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதில் எல்லாமே க்ரியேட் பண்ணுற போஸ்ட்டோட லிங்க்லாம் எடுத்து உங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட சோஷியல் மீடியாலேயோ இல்லை சோஷியல் புக் மார்க்கிங் சைட் நான் லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருப்பேன், போய் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அந்த லிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இந்த லிங்க்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே கொடுக்கலாம். பட் எல்லா இடத்துலையுமே இப்போ உங்களோட மெயின் சைட் வந்து பார்த்திங்கன்னா பிளாகராக இருக்குது அப்படின்னா இந்த பிளாகரோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லா சைட்லேயும் கொடுங்க. ஸோ இதில் இருக்கிற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சோஷியல் மீடியாவில் பின்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் பின் பண்ணுறப்ப இந்த லிங்க்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ட்விட்டரில் நீங்கள் போடுறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன சொல்லணும், எங்கெல்லாம் குவாரலாக ஷேர் பண்ணுறப்ப ஸோ இந்த மாதிரிலாம் இடத்துலலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இந்த மாதிரி Web 2.0 ப்ராப்பர்ட்டிஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி Web 2.0 ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்லாம் போட்டிங்க அப்படின்னா, ஏன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் மாதிரி தான். நமக்கு எப்படி நம்ம வந்து ஒரு பிளாகர் வெப்சைட்டாக யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி ஒரு Web 2.0 சைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் மாதிரி தான். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாகர் கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா yola.comல தான் நான் வந்து ஒரு பிளாக் வந்து எப்பயுமே க்ரியேட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணது yolasite.com. ஸோ இந்த சைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிளாகர் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கற்றுக்கிட்டது யோலா தான். ஓகேங்களா? நான் முதல்ல Web 2.0 ப்ராப்பர்ட்டின்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சது யோலாவில் தான். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் கொண்டு வர முடியும். இது அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா ஒரு வெப்பேஜ் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியும். எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப்பாக இருக்கும். ஸோ இதுவும் பிளாகரும் நமக்கு ரொம்ப ஈஸி தான். இப்போ ஏன்னா நம்ம வந்து நம்மளை நீட்டாக இது பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப. பட் யோலா சைட் அப்படிங்கிறது எனக்கு அப்போ வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 இயர்ஸுக்கு முன்னாடியே நினைக்கிறேன் இந்த yolasite.com வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாகர், வேர்ட்ப்ரெஸ், டம்ளர், வீப்ளி, wix.com. ஸோ வீப்ளி கூட நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட என்ன சொல்லணும்னா பேக்லிங்க்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக வீப்ளி வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் இப்போ வாங்கிட்டாங்க, பட் முந்தி வந்து பார்த்திங்கன்னா வீப்ளி மட்டும்தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு பிளாக் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ விக்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை வந்து நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா விக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நான் இன்றைக்கி சொல்ல வந்து அப்படி தான் உங்களோட என்னென்னா உங்களோட யூடியூப் வீடியோவை வந்து நீங்கள் ரேங்கிங் பண்ணணும். அதாவது உங்களோட அமேசான் அப்டேட்டோட யூடியூப் வீடியோவை வந்து நீங்கள் ரேங்கிங் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேக் லிங்க்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். Web 2.0 போய் எம்பிட் பண்ணலாம். நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா இதை எம்பிட் பண்ணுறோமோ பிளாகரில் எம்பிட் பண்ணுவோம், இந்த மாதிரி எம்பிட் பண்ணுங்கள். கோடாக எடுத்து எம்பிட் பண்ணணும். நீங்கள் லிங்க்கை ஆட் பண்ணுறத விட நம்ம கோடாக எடுத்து நம்ம எம்பிட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இன்னமும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர்ஃபுல்லான ஒரு பேக்லிங்க்ஸ் வந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை மறந்துடாதீங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் இன்னமும் நம்ம வந்து டீட்டெயிலாக SEO பற்றி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நான் சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன். நல்லா தான் டாப்பிக்காக பிரித்து சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நான் மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் ஒர்க்கில் இருக்கிறனால கொஞ்சம் எனக்கு டைம் எனக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெத்தட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பட் இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேங்கிங் ஆகும். ஏன்னா நான் CPM மார்க்கெட்டிங்க்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ரேங்கிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுங்கள், எது எதெல்லாம் இருக்குன்ட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸல் சீட் மேனேஜ்மெண்ட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லிங்க்கெல்லாம் எடுத்து ஆட் பண்ணி வைங்க. ஸோ என்றைக்காக இருந்தாலும் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.